ஒரு பொண்ணு பேச்சுல என்ன பேச்சு? இல்லை வீடியோஸ்லாம் பார்த்தேன். அதில் வந்து விஜய்ங்கிறவங்க வந்து தோல் மேலே கை போடுறாங்க. நாங்கள் எப்படி உணர்றோம் அப்படின்னா, எங்கள் அப்பாவா, எங்கள் அப்பா மாதிரி, எங்கள் தாத்தா மாதிரி, எங்கள் அண்ணன் மாதிரி, எங்கள் சித்தப்பா மாதிரி அப்படி தான் உணர்வாக நாங்கள் வந்து நினைக்கிறோம் அப்படின்னு ஒரு மூணாவது மனுஷன், வெறும் நடிகர் என்ற பின்பத்தை தவிர வேற எதுவும் கிடையாது. அதே சாதாரண மனுஷன் என்ன சொல்லுமா? இதை கூட்டு வந்து புஷியானதை எல்லாத்தையும் கூட்டு வந்தார். அவர் கட்டிப்பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்துட்டு போயிருக்கலாமே. இதெல்லாம் ஒரு வாதமா? இதுவே இது ஒரு பேச்சா நீங்க கேக்குறீங்க? நான் என்ன கேக்குறேன், இதெல்லாம் சொல்றீங்களே, அவருக்கு 50 வயசுன்னு சொல்றீங்கல்ல, ஒழுக்கமானவரா? விஜய் நல்ல ஒழுக்கமான மனிதரா? வேல்முருகன் போன்ற ஒரு அப்பற்ற தலைவனா? ஒரு சில வார்த்தைகள், ஒரு சில அந்த என்ன வார்த்தை? அதே ஒரு சில வார்த்தை என்ன சொன்னாரு, கூட்டி கொடுக்குறன்னு ஒரு வார்த்தை சொன்னார்ல, அது தவிர. அவங்க மனைவி பேர் என்ன? கீர்த்தியா பிரிச்சா? லீகல் ஒய்ஃப் வேறு சங்கீதா. சங்கீதா. அவங்க வந்து சினிமாக்காரன் இன்னைக்கு ஒரு 150 படத்தில் நடிச்சிருவாரா, உன்னை அந்த பின்புலத்தை வச்சுக்கிட்டு நான் எடுத்த சிஎம் தான் அப்படின்னு சொல்லி வரும்போது, அது முன்னாடி டிவிக்கு யாருது ஒரிஜினல்? டிவிக்கு வேல்முருகன் தான் ஒரிஜினல் டிவிக்கு. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் திரைப்பட இயக்குனர் சதா நாடார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ சடனா வந்து விஜய், நீங்க இந்த 2 விஷயத்தை பார்த்துட்டு சரி டக்குனு இப்போ விஜய் கவுண்டர் பண்றீங்க. ஏன் விஜய் சடனா ஏன் விஜய் கவுண்டர் பண்றீங்க? ஜனநாயகனா ஜனநாயகனா வந்து ஓட விட மாட்டேன். எதுக்கு நான் ஓட விட மாட்டேன்? வேல்முருகன் ஓட விட மாட்டான். ஏன் திடீர் பாஸ்? சரியா திடீர் பாஸ்? திடீர் பாசமா? எங்க எங்களோட அரசியல் ஆசான், தமிழின போராளி, தமிழின மக்களுக்காக எத்தனை போராட்டங்களை முன்னெடுத்திருக்காரு. இதே கல்வி பயின்ற இந்த படித்துட்டு இருக்கிற இந்த மாணவி செல்வங்களுக்கு நீட் தேர்வு பிரச்சனை வட மாநிலத்துக்கு போய் எழுதணுங்கிற சூழல் வரும்பொழுது அந்த நீட் தேர்வு அலுவலகத்தை முற்றுகிட்டு உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி உறுதிப்படுத்தி வெளி மாநிலங்களில் அவங்களுக்கு எக்ஸாம் வைக்க மாட்டேன்னு உறுதிப்படுத்தி வெளியே கொண்டு வந்தவர் தான் அண்ணன் வேல்முருகன் அவர்கள். அப்படிப்பட்ட தலைவரை இழிவுபடுத்தி அந்த அஞ்சாங்குஞ்சானுங்க, அந்த அணில் குஞ்சுங்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு அவன் ஒரு இன்னுமே ரசிகராக தாங்க இருக்கிறாங்க. எங்கெங்க அரசியல்வாதி சொல்லுங்கள்? எங்கே அரசியல்வாதி? வெள்ளை சொல்ல போட்டால் அரசியல்வாதி ஆயிடுவாரா? போராளி ஆயிடுவாங்களா? முதல்ல உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நம்ம புஷி ஆனந்த் இருக்கார்ல, அவர் பேச்சை கேட்டு தப்பு பண்ணிட்டார் விஜய். அவர் ஸ்கிரிப்ட் கரெக்டாக எழுதி கொடுக்கணும்ல, அது தப்பு பண்ணுறாரு. கரெக்டாக எழுதி கொடுக்கணும். ஸ்கிரிப்டை எழுதி கொடுக்குறத சினிமா டைலாக் நிறைய எழுதி கொடுக்குறாரு. இவரும் மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பாவம் இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரிய மாட்டேங்குது. சிஎம் வேட்பாளர்னு வேறு சொல்லிட்டாங்களா? அது தெரியுமா? தெரியாதா? ஒத்துக்கிறீங்களா? சிஎம் வேட்பாளர் தானே? சிஎம் படிக்கலையா நீங்கள்? சிஎம் வேட்பாளர் இல்லையா? தெரியலீங்க. பார்த்து தெரிஞ்சுங்க, அவர் சிஎம் வேட்பாளர். சரிங்களா? சிஎம் வேட்பாளருக்கு எத்தனை எம்எல்ஏக்கள் வேணும்? இவரோட கட்சி தனித்து போட்டியிடுதுன்னு வச்சுக்கோங்க. 234 தொகுதியிலும் எங்கு விஜய் நின்றாலும் வெற்றி பெறுவார். கரெக்டாக ஜெயிச்சிருவார். ஒன் சைடாக அடிப்பார். எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனால் கூட இருக்கிற அஞ்சாங்குஞ்சானுங்க அணில் குஞ்சுக்கு ஜெயிக்குமா? நேற்று வரைக்கும் வீட்டுக்கு அடங்காமல் ரசிகர்கள் வச்சுக்கிட்டு எப்படி கட் அவுட்டு கட்டிக்கிட்டு பால் அபிஷேகம் பண்ணிக்கிட்டு தேட்டரில் சட்டை கழட்டி சுற்றிட்டு தெரிஞ்சவனுங்க இன்னைக்கு எம்எல்ஏ. ஒத்துப்பாங்களா மக்கள்? டெபாசிட் வாங்க மாட்டாங்க. ஒரு எம்எல்ஏ ஆகி சட்டமன்றத்துக்கு போனால் விஜய்க்கு அசிங்கமாக? அசிங்கம் இல்லையா? சிஎம் வேட்பாளர் 2026 கட்சி கலைஞ்சிருமா? வேல்முருகனுக்காவது பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. இவன் கடைசியாக தூக்கி அடிச்சிருவாங்க, பின்னாடி உட்கார்றா அப்படின்னு சொல்லி பேசக்கூட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. எம்எல்ஏ சிஎம்ஆருக்கு குறைந்தபட்சம் ஒரு 130 to 135 எம்எல்ஏ தேவைப்படுமா பெரும்பான்மையை நிர்வகிக்கிறதுக்கு? பெரும்பான்மையாக இருந்தால் தானே. எதிர்கட்சிக்கு ஒரு 50, அதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? 1% மோதிரம் கொடுத்துட்டா அப்படியே ஓட்டு போட்டுருவாங்களா மக்கள்? நீ கை போட்டது இதெல்லாம் தவறான அணுகுமுறை. வேல்முருகன் பேசல என்ன தவறு? உண்மைதான், தவறு தாங்க. யாரு வேல்முருகன் பேச? சரிங்களா? நான் என்ன கேட்குறேன், நீங்களும் நானும் வேல்முருகன் பேசுகிறேன் கரெக்டு. நீங்கள் என்ன இதை அப்படியே சைடில் கேப்பில் நீ கெடா வெட்டுறீங்க? நீங்களும் நானும் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோம். இதே இப்போ பெற்றோருடன் சேர்ந்து குழந்தைகளை கூப்பிட்டு வந்து நம்ம 2000 பேர்த்துக்கு கொடுக்குறோம். நான் வந்து என்னையோ உங்களையோ அதே மாணவிகள் உங்களை என்ன ஒரு தடவை கட்டி பிடிச்சிக்கிட்டானா, நான் ஒரு முத்தம் கொடுத்தேன்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? டீமாக நடக்காதுங்க. பெற்றோரும் அனுமதிக்க மாட்டாங்க. விஜய் வந்து அந்த அதைத்தான் நான் சொல்கிறேன். நான் என்னங்கன்னா, விஜயோட நடிகர் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த கவர்ச்சி, அந்த மக்கள் அந்த திரையிலேயே பார்த்த அந்த மாணவிகள் நேரில் பார்த்தாச்சு.
உடனே வந்து கட்டிப்பிடிக்கிறதும் முத்தம் கொடுக்கறதும் அதை நம்ம பெற்றோர்களை அனுமதிக்க கூடாது. சரி, அனுமதிக்க கூடாதுன்னுட்டீங்க. அனுமதிக்க கூடாது. வேல்முருகன் கரெக்டா? பேசுனது அது சரி. நானே நீ வேல்முருகன் பேசுறது சரின்னு சொல்றீங்களா? ஆமா. இப்போ பொது வெளியில பேட்டி எடுத்தாங்க, சரி, மக்கள் கிட்ட கருத்து கேட்டாங்க. மக்கள் என்ன சொன்னாங்க? இது மிக கடுமையான வார்த்தை, தவறான வார்த்தை. பொதுமக்கள் தாங்க. சரி, அதே அப்போ ஒரு நிமிஷம் தப்பா எடுத்துட்டாங்களா? இத பாத்தீங்களா? இது உங்களோட சரி, பார்வை, இத பாத்தீங்க. உங்களோட சிந்தனை இது. சரி, இத பாத்தீங்க. நீங்க யாராச்சும் இப்படி பார்த்தா நான் நீங்க காட்டவா? கண்ணோட்டம் இப்படி தான் இருக்கும். நான் காட்டவா? சரிங்களா? நான் காட்டவா? வேல்முருகனுக்கு இது தவறு, யாரு? வேல்முருகன் உங்க பண்ண சரி, உங்க சொந்தக்காரங்க காட்டுவீங்க. இவரு பண்ணா மட்டும் பொதுமக்கள் மெசேஜ் சொல்றாங்க. நான் என்ன கேக்குறேன்? ரோட்ல ஒரு கூட்டு நிமிஷம். போறேன். நான் கேக்குறேன், இப்ப ரோட்ல உங்களை கூட்டு போறேன். நான் ஒரு பொதுமக்கள் கிட்ட கேட்கலாம். ஆ. சரிங்களா? விஜய் பண்ணது சரியா தப்பா? சரி, இல்ல வேல்முருகன் பேசுறது சரியா தப்பா நான் கேட்கலாம். ஒரே நீங்க ஒரு 10 மக்களை வந்து 100 பேர்கிட்ட பேட்டி எடுக்கலாம். சரி, எல்லாரும் வேல்முருகன் மேல தப்புன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? அதான் நான் சொல்ல வரேன். இப்போ மக்கள் கருத்தே மகேசன் கருத்துன்னு சொல்றீங்க இல்லையா? ஒரு நிமிஷம் மக்கள் கருத்தே மகேசன் கருத்து ஒரு சொல்றீங்க இல்லையா? விஷயம் என்னை பேச விடுங்க. நான் அதுக்கு நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்லணும்ல. நான் என்ன கேக்குறேன்னா, வேல்முருகன் பேசியது நோக்கம் என்னன்னு புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அவர் வந்து பேசும்பொழுது உணர்ச்சி வசப்பட்டு ஒரு சில வார்த்தைகள் தவறு பேசியிருக்காரு, இல்லைன்னு நான் சொல்லல. ஒத்துக்கிறீங்க. ஒரு சில வார்த்தைகள், ஒரு சில அந்த அது என்ன வார்த்தை? ஒரு சில என்ன சொன்னாரு, கூட்டி கொடுக்கறன்னு ஒரு வார்த்தை சொன்னார்ல, அது தவறு. ஆனா அது எங்க சொல்லியிருந்தாருன்னா, சாதனா அந்த கருத்து கருப்பு இவனுங்கெல்லாம் வந்து இந்த அடுத்த மண்டாட்டி கூட்டு போற மாதிரி அவன் புருஷன் இருக்கும் போதே இது பண்ற மாதிரிலாம் வீடியோ எல்லாம் போடுறாங்க இல்லையா, அதை மைண்ட் பண்ணி இந்த மாதிரி வேலை பார்க்கறதுக்கு அதை கூட்டி கொடுக்குற வேலையை பார்க்கலாமேன்னு அந்த கணவரை திட்டுற மாதிரி தான் ஒரு விஷயம் சொல்றாரு. நான் இப்போ செய்திகள் நியூஸ்ல எல்லா பக்கம் பார்க்குறோம், அதனால நான் சொல்றேன். ஆனா எந்த இடத்துலையுமே அவரோட நோக்கம் என்னன்னா, 15-40 வருஷம் அரசியல் வாழ்க்கையில் இருக்கார், 27 வயசுல எம்எல்ஏ, புரியுதுங்களா? எத்தனை போராட்டங்களை முன்னெடுத்திருப்பார். தமிழரசங்களோட பயணிச்சவர் அவரு, புரியுதுங்களா? ஒரு சினிமாக்காரன் இன்னைக்கு ஒரு 100-50 படத்தில் நடிச்சுடுவாரா, அவனை அந்த பின்புலத்தை வச்சுக்கிட்டு நான் எடுத்த சிஎம் தான் அப்படின்னு சொல்லி வரும்போது, அது முன்னாடி டிவிக்கே யாருது ஒரிஜினல் டிவிக்கே? வேல்முருகன் தான் ஒரிஜினல் டிவிக்கேவே, இவரு கிடையாது ஒரிஜினல் டிவிக்கே, எல்லாம் காப்பி தான். நீங்க என்ன சொன்னீங்க? முதல் வார்த்தை என்ன சொன்னீங்க? டைவர்ட் பண்றீங்க. சொல்லுங்க. முதல் வார்த்தை இப்படி ஆட் வைக்கிறது, கட் பண்றது, யாரா தப்பா எடுத்துப்பாங்களா அப்படின்னு சொன்னீங்க. பொதுமக்கள்லாம் என்ன சொல்றாங்க, இது வந்து வேல்முருகன் பேச தவறு அப்படின்னு தான் பெரும்பான்மையே சொல்றாங்க. அதைத்தாங்க சொல்றேன், ஒரு சில வார்த்தைகள் தவறு இருக்குன்னு நானே சொல்றேன், புரியுதுங்களா? ஆனால் அவரோட நோக்கம் புரியாம பேச, நீங்க ஏங்க எடுத்தோடனே விஜய் ஒரு பிரபலம், உங்க மக்கள் மனசுல என்ன இருக்கும்? ஒரு பிளாங்காக ஒரே ஒரு விஷயம் இருக்கும். அவர் கல்வி கேட்குறத என்ன கேள்வி கேட்பீங்க? அவருக்கு ஒரு கல்வி நலத்தட்ட உதவிகள் செஞ்சுட்ருக்காரு, அதில் வந்து வேல்முருகன் அவர் கொச்சைப்படுத்தமாக பேசினான்னு நீங்கள் பேசுனீங்கன்னா அவர் தப்புன்னு தான் சொல்லுவாங்க, புரியுதுங்களா? நல்லது. அப்படி சொல்லாமல் நீங்கள் வேறு விதமாக தான் அதை பார்க்கணும். நீங்கள் இந்த ஒரு போக்சோ ஒரு சட்டங்கிறது உங்களுக்கு தெரியும்ல. ஒரு மாணவி இருக்காங்க, பள்ளிக்கூடம் படிச்சிருக்காங்க, ஒரு 10th படிக்கிறாங்கன்னு வைங்க, ஒரு +2 ஒரு டிகிரி ஃபஸ்ட் இயரோ படிக்கிற ஒரு 19-20 பையன் இந்த புள்ள சொன்னுச்சுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுது, எங்கள் வீட்டில் இருக்க முடியல, நான் செத்து போயிடுன்னு சொன்னிச்சுன்னு இந்த பையன் கூட்டிகிட்டு ஓடிட்டான்னு வைங்க, யாருக்கு மேலே போக்சோ சட்டம்? இந்த புள்ள சொன்னாலும் நான் சொல்றத கேளுங்க. ஒரு நிமிஷம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒரு பொண்ணு பேச்சுல என்ன பேச்சு? எங்கள் அப்பா மாதிரி, எங்கள் தாத்தா மாதிரி, எங்கள் அண்ணன் மாதிரி, எங்கள் சித்தப்பா மாதிரி, அப்படி தான் உணர்வாக நாங்கள் வந்து நினைக்கிறோம் அப்படின்னு ஒரு 3வது மனுஷன், வெறும் நடிகர் என்ற பின்பத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது. அதே சாதாரண மனுஷன் என்ன சொல்லுமா? அதே பொண்ணு சொல்லுமா? அது மக்கள் ஏற்றுப்பாங்களா? இந்த போலீஸ் ஏற்றுக்குமா? இந்த சட்டம் ஏற்றுக்குமா? அதே இந்த புஷியானது ஏற்றுக்குவாரா? இந்த பெற்றோர் ஏற்றுக்குவாரா? யாராவது ஏற்றுப்பாங்களா? ஆதவர்ஜுனா கட்டி பிடிச்சிருக்கலாமே, அவரு செலவு பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காரு, தெரியும்ல? எல்லாம் யாரோட காசுன்னு? டிவிக்கே எல்லாம் மாவட்ட செயலர் 5 லட்சம். சரிங்க, நான் சொல்றேன், ஒரு விஷயம் நல்லா கேட்டுங்க. இதை கூட்டு வந்து புஷியானது எல்லாத்தையும் கூட்டு வந்தார், அவர் கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்துட்டு போயிருக்கலாமே. இதெல்லாம் ஒரு வாதமா? அப்போ நான் என்ன கேக்குறேன், அவருக்கு 65க்கு மேல ஆச்சுன்னு நினைக்கிறேன். இவரு நீங்க கேட்டீங்களே, அவருக்கு என்ன வயசு தெரியுமா விஜய்க்குன்னு கேட்டீங்கல்ல, அவருக்கு 65க்கு மேல ஆச்சு. அவங்க மனைவி பேர் என்ன? கீர்த்தி தானே? கீர்த்தியா திரிஷாவா தெரியல, சொல்லுங்க. லீகல் ஒய்ஃப் யாரு? சங்கீதா. சங்கீதா. அவங்க எங்கீங்க? வேல்முருகன் ஒய்ஃபை பத்தி பேசுறாங்க. என்னோட கேள்வி வந்து அவங்க குடும்ப தனிப்பட்ட விவகாரம். ஒரு நிமிஷம் இருங்க, தயவு செஞ்சு நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். நான் என்ன கேட்கறேன், இதெல்லாம் சொல்றீங்களே, அவருக்கு 50 வயசுன்னு சொல்றீங்கல்ல, ஒழுக்கமானவரா? விஜய் நல்ல ஒழுக்கமான மனிதரா? வேல்முருகன் போன்ற ஒரு அப்பற்ற தலைவனா? சொல்லுங்க.
வேல்முருகன் அப்பட்ட தலைவனா என்ன வாதங்க இது, என்ன வார்த்தை இது? சொல்றதா பொதுமக்கள் கேளுங்க. என்ன சொன்னாங்க? ஒரு நிமிஷம் நான் ஏங்க நீங்க டைவர்ட் பண்ணி தனிப்பட்ட ஒழுக்கமான மனிதராக இருந்தால் விஜய் அவர்கள் ஒழுக்கமான மனிதராக இருந்து வெளியே ஒரு நிமிஷம் நீங்க எடுத்த பிசுபிசுகள் லாஸ்டா எடுத்த நேர்காணல கூட நீங்க கீழ கமெண்ட்ஸ்ல எடுத்து பாத்தீங்கன்னா நீங்க பேசுறது அத்தனை தவறுன்றாங்க. திட்டட்டும் சரிங்களா? திட்டட்டும். பெரும்பான்மை மக்கள் நீங்க பேசுறது ஏத்துக்கறாங்களா? திட்டட்டும். ஒரு சொல்லுங்க, நிமிஷம் நீங்க பேசுறது ஏத்துக்கறாங்களா? ஒரு நிமிஷம் நான் திட்டட்டும். நான் வந்து எப்பதான் இவங்க திருந்துவாங்க, இந்த மக்கள் எப்ப திருந்துவாங்க? எப்படி போராளி பின்னாடி எப்ப வருவாங்க? உங்கள மாதிரி போராளிகளோட எப்ப வருவாங்கன்னு கேக்குறேன். போராளிகளுக்கு எப்ப ஓட்டு போடுவாங்கன்னு கேக்குறேன். எத்தனை வருஷம் நீ சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். எத்தனை வருஷத்துக்கு இந்த 50 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில இப்ப கூத்தாடிகளுக்கே ஓட்டு போட்டு இருக்கிற எப்ப திருந்துவாங்கன்னு நான் கேக்குறேன். நான் பேசத்தான் செய்வேன். நான் போராடிட்டு இருக்கேன், பேசத்தான் செய்வேன். ஏன் வேல்முருகன் நான் கூத்தாடி தாங்க. அதுக்கு முன்னாடி நான் அரசியல்வாதிங்க, நான் ஒரு போராளிங்க. என்னோட எண்ணற்ற வழக்குகள் இருக்கு, நான் காட்டுறேங்க. நானு ஈரோடு கல்லிறக்க அனுமதி வழங்க வேண்டி போராட்டம் பண்ணி டவர்ல இருந்து மயங்கிய நிலையில கீழே வந்திருக்கேன். நான் சுதா மருத்துவமனை, ஒரு மருத்துவமனை வந்து தவறான சிகிச்சை அளிச்சவங்க இழுத்து மூடி போராட்டம் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நல்லா தெரியும். கருத்தடைப்பு நிதி நடந்துச்சு தெரியுங்களா? அது என்ன எவ்வளவு ஒரு பிரச்சனை பண்ண, அது நான் தான் பண்ணேன். அது உங்களுக்கு தெரியுமா? இப்போ நான் வந்து என்னை வந்து ட்ரோல் பண்ணுறாங்க, திட்டுறாங்கன்னு சொல்லி நீங்கள் கூப்பிட்டு என்னை பேட்டி எடுக்கிறீங்க. அப்போ யாரும் என்னை பேட்டி எடுக்கலையே. எத்தனை போராட்டங்களை முன்னெடுத்தவன் தெரியுமா? கல்லிறக்க அனுமதி வேண்டி போராட்டம் மட்டும் ஒன்று மட்டும் இல்லை. முல்லை பெரியார் அணை பிரச்சனை வரும்பொழுது அந்த கேரள எல்லை முற்றை எடுத்து போராட்டம் பண்ணுவேன். கர்நாடகாவில் வந்து அடிக்கும் பொழுது கர்நாடகா பேங்க் இழுத்து மூடி போராட்டம் பண்ணவன் நான். இத்தனை போராட்டங்கள் பண்ணவன் சதா நாடார். எனக்கு மக்களிடையே பேசுவதற்கு எனக்கு உரிமை உண்டு இந்த ஜனநாயக நாட்டில். அதே வந்து விஜய் அவர்கள் எந்த பின்புலமும் இல்லாமல் பத்திரிகையாளர் சந்திப்போட நடத்தலை. வெறும் லெட்டர் பேடு கட்சி, வெறும் அறிக்கை மட்டும் விடுற கட்சி. அந்த கட்சி அண்ணன் வேல்முருகன் 40 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில் இருக்கிற வேல்முருகனை பற்றி அந்த அஞ்சாங்குஞ்சா அந்த நீல்குஞ்சுகள் வந்து தவறான முறையில் அவரை பற்றி தவறாக பேசும் பொழுது நாங்கள் பேசக்கூடாதா கேட்குறேன். உடனே பொங்குறீங்க. அப்படியே விஜயை பற்றி தப்பாக பேசிட்டா மக்கள் அப்படியே என்னங்க 2026 தெரிஞ்சிடும். இவங்களாம் இப்படித்தான் அப்படின்னு தெரிஞ்சிடும். திரையில் இருக்கிறவன தேடக்கூடாது, தரையில் போராளிகளை தான் தேடணும்னு மக்கள் புரிஞ்சுப்பாங்க. அதுக்கு போராட்டங்களை முன்னெடுத்துட்டு இருக்கிறோம். அதுக்கு மக்களுக்கு எத்தனை தடவை கழிவு ஊற்றினாலும் எத்தனை திட்டுனாலும் சரி என் மக்கள்கிட்ட தானே திட்டு வாங்கிக்கிறோம். தப்பு இல்லை. நாங்களும் மக்களுக்கான போராட்டங்களை முன்னெடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைக்கிறோம். அவர் சினிமாங்கிற ஒரு பின்புலத்தில் காமிச்சு வெளியே கொண்டு வர்றாங்க. நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் இன்றைக்கி ஒரு 50,000 பேர்த்துக்கு பேசுகிறோமா, அன்றைக்கி ஒரு 1,00,000 பேர்த்துக்கு பேசுவோம். ஒரு தொகுதிக்கு பேசுவோம், அடுத்து 2 தொகுதிக்கு பேசுவோம், 3 தொகுதிக்கு பேசுவோம், மாவட்டத்துக்கு பேசுவோம். அப்புறம் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஃபுல்லாக பேசுகிறதுக்கு 2031 இலக்கு வச்சு நாங்கள் பண்ணுறோம். பொறுத்து வந்து பார்ப்போம். 2026 பார்ப்போம். மற்றொரு சந்திப்போம். நன்றி.